கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கலில் தனியார் நர்சிங் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு மாணவி மாடியிலிருந்து குதித்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் கல்லூரி நிர்வாகம் மற்றும் கல்லூரி முதல்வர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மாணவிக்கு மன அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் தனியார் நர்சிங் கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 21 வயதான ஆன்சிஜி குக்கு என்ற மாணவி 3ஆம் ஆண்டு நர்சிங் படித்து வந்தார். கல்லூரியில் மாணவிகள் செல்போன் கொண்டு வரக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆன்சிஜி குக்கு கல்லூரிக்கு செல்போன் கொண்டு சென்றதாக தெரிகிறது. இதனை அறிந்த கல்லூரி முதல்வர் ஸ்ரீஜா மாணவியை சக மாணவிகள் முன்னிலையில் கண்டித்ததாகவும் கடுமையாக எச்சரித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆன்சிஜி மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி கல்லூரியில் சுதந்திர தின விழா முன்னேற்பாடுகளையொட்டி மாணவிகள் அனைவரும் நிகழ்ச்சி ஒத்திகைக்கு சென்று விட்டனர். அப்போது ஆன்சிஜி திடீரென கல்லூரியின் 3வது மாடிக்கு சென்று அங்கிருந்து யாரும் எதிர்பாராத சூழலில் கீழே குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதில் மாணவியின் கை, கால்கள் உள்ளிட்ட உடலின் பல்வேறு பகுதிகளில் பலத்த எலும்பு முறிவு ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் கீழே விழுந்து கிடந்தார். இதனை பார்த்த கல்லூரி நிர்வாகத்தினர் மாணவியை மீட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு மாணவிக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் சுதந்திர தின விழாவுக்கான அலங்கார பணியில் ஈடுபட்ட போது மாணவி தவறி விழுந்து விட்டதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இதே தகவல் மாணவியின் பெற்றோருக்கும் தெரிவிக்கப்பட்டது. பதறிப்போன பெற்றோரும் மருத்துவமனைக்கு கண்ணீருடன் ஓடி வந்துள்ளனர். மாணவிக்கு ஸ்கேன் உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் உடலின் பல்வேறு பகுதிகளில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதும் மாணவி ஆபத்தான நிலையில் இருப்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து மாணவியை மார்த்தாண்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பெற்றோர் அழைத்துச் சென்றனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் மாணவி அனுமதிக்கப்பட்டார். மாணவிக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த போதும் சிகிச்சை பலனின்றி ஆன்சிஜி குக்கு பரிதாபமாக உயிரிழந்தார். மாணவி உயிரிழந்த விவகாரம் தற்போது பெரும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு இதே கல்லூரி விடுதியில் தரமற்ற உணவு வழங்கப்பட்டதாக கூறி மாணவிகள் போராட்டம் நடத்தியதாக தெரிகிறது. இந்த போராட்டத்தில் ஆன்சிஜி குக்கு சக மாணவிகளை ஒருங்கிணைத்து போராட்டத்தை முன்னெடுத்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு மாணவிக்கும் சக மாணவிகளுக்கும் கல்லூரி நிர்வாகம் பல்வேறு வழிகளில் மன அழுத்தம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் காரணமாகவே மாணவி தற்கொலைக்கு முயன்றதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவி வருகின்றன. மாணவிக்கு நீதி கேட்டு பல்வேறு ஹேஷ்டேக்குகளும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் கருங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கல்லூரி முதல்வர் ஸ்ரீஜா மற்றும் நிர்வாகத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் விசாரணையை தொடங்கிய போலீசார் கல்லூரி முதல்வர் ஸ்ரீஜா மற்றும் கல்லூரி நிர்வாகத்தினர் மீது வழக்கு பதிவு செய்தனர். மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை தொடர்ந்து வழக்கை தற்கொலை வழக்காக மாற்றி கருங்கல் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவியின் தற்கொலைக்கு உண்மையான காரணம் என்ன? கல்லூரி நிர்வாகத்தின் மீது கூறப்படும் குற்றச்சாட்டுகளில் உண்மை உள்ளதா? மாணவியின் மரணம் தொடர்பான போலீஸ் விசாரணையில் அடுத்தடுத்து வெளியாகும் தகவல்கள் என்ன என்பதே தற்போது முக்கிய பேசுபொருளாக மாறியுள்ளது.